வெல்கம் டு தமிழ் ஜாப் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு பற்றின தகவலை கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு நேரடி நியமனம் தேர்வு இல்லை. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்க அப்படின்னா 23,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 6/10/2022 கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பேப்பர்ஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா எதுக்குமே எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 6/10/2022 சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபினான்ஸ், அடுத்தது சீஃப் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் ஜென்ரல் மேனேஜரில் கமர்ஷியல், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ஆஃபீஸர், இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஆடிட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸருங்கிற ஜென்ரல் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஸோ ஃபினான்ஸ், இதுக்கான வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் MBA ஃபினான்ஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி CTC அண்ட் மினிமம் ஆஃப் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 3,58,361, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் பே ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜர், இது ஃபினான்ஸு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஃபஸ்ட்டு கிளாஸ் MBA ஃபினான்ஸில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 90,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜர் கமர்ஷியல். ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபுல் டைம் MBA முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபுல் டைம் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸ் வித் ஃபஸ்ட்டு கிளாஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரியான கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி MBA கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதற்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 78,800 வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர். ஸோ இதற்கான போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா CA கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான லொக்கேஷன் சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் கேட்டகரி, இதுக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 23,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு CMA அல்லது CA முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ரிசர்வேஷன் MBC, ஸோ TNC, ஸோ இது மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர், ஸோ இதற்கான கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் BCயாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதற்கான லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷுட் பி கிராஜுவேட் அண்ட் அன் அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியா ICSIயில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் MBA கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா TNPL.com இதில் போயிட்டு கேரியர்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.